எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு மிக்சர் செய்யலாம். ரொம்ப ரொம்ப ஈஸி. எதுவுமே சமைக்க தெரியலனா கூட மிக்சர் ரொம்ப ஈஸியாக செய்யலாம். அது எப்படி செய்யலான்னு பொறுமையாக சொல்லித்தரேன் வாங்க. அதுக்கு முன்னாடி தாரணின்றவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் சமைச்சிக்கிட்டே பேசுகிற அழகு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்றத நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான பொருள் மிளகாத்தூள், உப்பு, அரிசி மாவு, மஞ்சப்பொடி, பொட்டுக்கடலை, இது அவல், பொட்டுக்கடலை, கடலை மாவு. இது பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு அரைச்சி வச்சுருக்கேன். பொட்டுக்கடலை மாவு. இது வேர்க்கடலை. இப்போ அவல் ஒரு 150 கிராம் எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை ஒரு 100 கிராம் இல்லை 150 கிராம் எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இது அரிசி மாவு ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். இது மஞ்சப்பொடி கொஞ்சம் கலருக்காக. கடலை மாவு நான் 1/2 கிலோ எடுத்துருக்கேன். வேர்க்கடலை அதே மாதிரி ஒரு 100-150 கிராம். இப்போ ரொம்ப ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அதை மறந்துட்டேன் பாருங்கள். கொஞ்சம் கருவேப்பிலை. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் சால்ட்டு, மிளகாய் பொடி. சால்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, ஏன்னா கடைசியில் கொஞ்சம் சால்ட்டு போட்டு கிளறணும். அரிசி மாவு ஒரு 100 இல்லை 50 கிராம். அது எதுக்குன்னா ஒரு கிறிஸ்பிக்காக அரிசி மாவு கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்தது பொட்டுக்கடலை நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கடுத்தது கடலை மாவு. கடலை மாவு 3/4 போட்டுக்கிறேன். 1/2 கிலோ மாவு இது. 3/4 மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன். கொஞ்சம் மாவு பூந்திக்காக வேணும். அதனால் இந்த மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கலாம். கெட்டியாக இல்லை, கொஞ்சம் லூஸாக, சப்பாத்தி மாவை விட கொஞ்சம் தளன்னு. கொஞ்சம் கலருக்காக மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசையணும். நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சாதான் நல்லா இருக்கும். இது கொஞ்சம் கையில் ஒட்டும். அதுக்கப்புறம் எண்ணெய் சூடு பண்ணி ஒரு 2 கரண்டி சுடு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். வாணலில் எண்ணெய் ஊற்றி அதை நல்லா சூடு பண்ணணும். சூடு பண்ணி அந்த எண்ணெயை ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். வாணலில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் எண்ணெயே போதும். எனக்கு கொஞ்சம் சீக்கிரம் வேலையை ஆகணுன்றதுக்காக நான் 2 லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது முறுக்கச்சியில் ஹோல்ஸ் சின்னதாக இருக்கும். நான் இந்த சேஃப்டி பின் இருக்குது பாருங்கள், ஊக்க, அதால் நல்ல ஓட்டை பெருசாக போட்டுட்டேன். அதனால் அதிலே தான் செய்ய போகிறேன். இப்போ 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். சுடு எண்ணெய். அது எதுக்குன்னா கையில் ஒட்டாத இருக்கும். பாருங்க, கையில் பிசு பிசுன்னு ஒட்டுதா? இது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த எண்ணெய். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம். தண்ணி தொட்டு தொட்டு பிசைஞ்சிக்கணும். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள். இப்போ கையில் ஒட்டும் தான், மறுபடியும் ஒட்டும் தான். இருந்தாலும் தண்ணி தொட்டு தொட்டு அந்த முறுக்கச்சியில் போட்டு, உங்களுக்கு இடியாப்பச்சி இருந்தாலும் அதில் போடலாம். முறுக்கச்சியில் தான் என்கிட்ட இடியாப்பச்சி இல்லை, அதனால் முறுக்கச்சியில் தான் நான் செய்கிறேன். ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு. நல்லா அழுத்தி புழியணும் பாருங்கள். நல்லா அழுத்தி புழிஞ்சு எடுக்கணும். இது ரொம்ப நேரம் ஆகாது, கொஞ்ச நேரத்தில் வெந்துடும். அது மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துருங்க.
நல்லா மொறு 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 மொறுன்னு சூப்பராக இருக்கும். இந்த அரிசி மாவு கொஞ்சம் கலந்ததால் மொறு மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்டா. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். முறுக்கச்சியில் தான் போடுறேன் நான். அடுத்தது இது வந்து காரா பூந்தி. அது மிக்சர் கூட பூந்தி கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால் நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி இந்த கரண்டி நான் வச்சுருக்கேன், அந்த கரண்டியில் ஊற்றிக்கலாம். ஊற்றி கொஞ்சம் லேசாக கிண்டி மொறு மொறுன்னு வர அளவுக்கு எடுத்துக்கணும். அதுக்கு அடுத்தது இது வந்து பொட்டுக்கடலை. பொட்டுக்கடலையே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொட்டுக்கடலை கொஞ்சமாக போடுங்க, அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. அதுக்கு அடுத்தது வந்து வேர்க்கடலை. வேர்க்கடலை வந்து அதுவும் நல்லா தான் வறுக்கணும், ஆனால் அதிகமாக போடக்கூடாது. அதுக்கு அடுத்தது அவல். அவல் கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கலாம், ஏன்னா அவல் வந்து என்ன பொரி தானே, அது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. அதுக்கடுத்தது கருவேப்பிலை வறுத்து எடுத்து கலந்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கொட்டிடலாம். எல்லாத்தையும் கொட்டி மிளகாய் பொடி, சால்ட்டு எல்லாத்தையும் போட்டு கலந்துக்கலாம். இதை வந்து நல்லா கையால் நொறுக்கிக்கலாம். நொறுக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கொட்டிக்கலாம். இப்போ கொட்டி ஒரு ஜல்லிக்கரண்டியால் கிண்டி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சால்ட்டும் அதே மாதிரி தான், காரத்துக்கு தகுந்த மாதிரி